கொடைரோடு அருகே இளைஞரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிய கும்பல். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தில் உறவினர்கள் முற்றுகை. புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே மௌத்தம்பட்டியைச் சேர்ந்தவர் விவசாயி பாலமுருகன், வயது 35, சடையாண்டிபுரம் தோட்டத்து வீட்டில் குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் பாலமுருகன் அவரது தோட்டத்தில் இருந்து கொடைரோட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அருகம்பட்டி ஓடை புதர் பகுதியில் மறைந்திருந்த 3 பேர் கொண்ட கும்பல் பாலமுருகனை அரிவாள் மற்றும் கத்தியால் சரமாரியாக வெட்டியதில் நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்தார். பின்னர் அந்த 3 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடினர். இடதுகை மணிக்கட்டு துண்டான நிலையில் உடல், முகம், கழுத்து உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் பாலமுருகன் துடிதுடித்து உயிருக்கு போராடினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அம்மைநாயக்கனூர் காவல்துறையினர் பாலமுருகனை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த சம்பவம் குறித்து அம்மைநாயக்கனூர் காவல்துறையினர் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு தப்பி ஓடிய மர்ம நபர்கள் 3 பேரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இந்நிலையில் பாலமுருகனின் தாயார் ராஜாத்தி, அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி அம்மைநாயக்கனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த நிலக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் இளஞ்செழியனிடம் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வேண்டும், கணவரை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கும்பலால் எங்கள் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக கோரிக்கை வைத்தனர். அவர்களது கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுப்பதாகவும் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்யப்படுவதாக டிஎஸ்பி வாக்குறுதி அளித்ததை தொடர்ந்து உறவினர்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.